கொத்மலை அணைக்கட்டு உடைந்ததாக வெளியான செய்தியை தொடர்ந்து நேற்றிரவு மக்கள் வீதிக்கு வந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. கொத்மலை அணை உடைந்ததாகவும் அதனால் அணைக்கு கீழ்ப்பகுதியில் வாழும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் எனவும் ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் பரவி வந்தது. இதன் காரணமாக அப்பிரதேச மக்கள் நேற்று இரவு மேடான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர். எனினும் மழையினால் நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு 2 அடி திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் வினாடிக்கு 80 கனமீட்டர் நீர் வெளியேற்றப்படுவதாகவும் குறித்த நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் குறிப்பிட்டுள்ளார். நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்படுவதற்கு முன்னர் சைரன் ஒலி எழுப்பப்பட்டதாகவும் இது சாதாரண நிலைமை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை கலனிகங்கை ஆற்றுப்படுக்கையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்துள்ளதனால் கங்வெல்ல மற்றும் அதனை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் தற்போது உச்சவெள்ள நிலைமை காணப்படுகின்றது. கங்வெல்ல அளவீட்டு நிலையத்தின் நீர்மட்டம் 9.78 மீட்டர் என பதிவாகி உள்ளதுடன் இது ஏறக்குறைய ஒரு பெரும் வெள்ள நிலைமை என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. கலனிகங்கை ஆற்றுப்படுக்கையின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்வள முகாமைத்துவ பணிப்பாளர் SS சூரியபண்டார தெரிவித்துள்ளார். அதற்கமைய நாதலகம் வீதியில் உள்ள அளவீடு 8.35 அடியாக காணப்படுவதுடன் இது அண்மைய வரலாற்றில் பதிவான அதிகபட்ச நீர்மட்டம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நீர்மட்டம் அதே மட்டத்தில் காணப்படுவதாகவும் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கவில்லை என்றும் தெரிவித்த அவர் கலனி விகாரைக்கு அருகில் அமைந்துள்ள வெள்ள அணையானது தற்போது திட்டமிடப்பட்ட நீர்மட்டத்தின் அதிகபட்ச உச்ச அளவை அடைந்துள்ளது. எதிர்காலத்தில் ஏதாவது ஆபத்து ஏற்படின் உடனடியாக அறிவிக்க எதிர்பார்ப்பதனால் வெள்ள அணைக்கு அருகில் வசிக்கும் அனைவரும் அந்த அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.